வெல்கம் டு பட்டணம் vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா மாமு பிரியாணி செய்யற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். வாடா 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 வாடா. இந்த பிரியாணி வந்து தாம்பரத்துல ஒரு பெஸ்ட் பிரியாணி, சோயான பிரியாணி எல்லாருமே சொல்லுவாங்க. இங்க அப்படி என்ன ஸ்பெஷல்னா பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி தாங்க ஸ்பெஷல். இந்த கடை எங்க அமைஞ்சிருக்குன்னா கரெக்டா தாம்பரத்துல பாரத மாதா ஸ்ட்ரீட்ல தான் இந்த கடை வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து தாம்பரத்தில் ஒரு ஸ்பெஷல் நல்ல பிரியாணி சாப்பிடுன்னா ஒரு டாப் 3ல வந்து கண்டிப்பாக இந்த கடையை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி டேஸ்ட்டில் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்களா, அவங்களோட ஸ்பெஷல் பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. பிரியாணி செய்கிற இடம் இந்த தெருவில் லாஸ்ட்டில் ரைட் சைடில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த குடோனுக்கு தான் போக போகிறோம். வாங்க அப்படியே. இதுவும் பிரியாணி தானா? ஆமா. இது என்னது? இது வந்து பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி எவ்வளவு பெரிய அண்டாவா இருக்கானே. ஆமாங்க. அண்டா சைஸ் எவ்வளவுனே? இது குண்டா சைஸ் வந்து 80 வட்டம். 80 கிலோ பிடிக்கும். ஆமா. அடேங்கப்பா, 70 கிலோ போட்டிருக்கோம் இப்போ. இப்போ எவ்வளோண்ணே ஆனியன் போட்டிருக்கீங்க? ஆனியன் வந்து 5 கிலோ போட்டிருக்கோம். 15 கிலோ போட்டிருக்கீங்க. 15 கிலோ. இல்லை பட்டை லவங்கானே? பட்டை லவங்கெல்லாம் வந்து 1 கிலோக்கு 10 கிராம் கணக்கு. 10 கிராம் 10 கிராம் கணக்கு. பட்டை லவங்க ஏலக்காய் எல்லாமே சரி. ஓகே ஓகே. என்னண்ணே? எண்ணெய் வந்து 14 போட்டிருக்கோம். 14 லிட்டர். ஆமாம். அண்ணா இது பீஃப் பிரியாணி, அது சிக்கன் பிரியாணி? ஆமாங்க. அந்த பக்கம் செய்யறது சிக்கன் பிரியாணி. அது சிக்கன் பிரியாணி. எவ்வளோ கிலோ சிக்கன் பிரியாணி பண்ணுறீங்க? சிக்கன் பிரியாணி 40 கிலோ போகும். 40 கிலோ. ஆமாம். பீஃப் சிக்கன் மட்டும்? ஆமாம், ரெண்டே தான். ஓகே. ஆர்டர் வந்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும். ஓகே ஓகே. இப்படி அடுப்பு சூப்பராக செஞ்சுருக்கீங்களாண்ணா? ஆமாம். நீங்களா செஞ்சு வச்சுருக்கீங்களா? ஆமாம். நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கண்ணா. இது என்ன பண்ண போறீங்க? ஓலை. இதுக்கு ஓலை. இது ஓ, இதுக்கு அது ஓலை. ஆமா, அது பீஃபுக்கு ஓலை. அது ஓகே ஓகே ஓகே. இது சிக்கனுக்கு நல்லா வதக்கணும் வெங்காயத்தை. பீஃபுக்கு கொஞ்சம் வதக்கினா போதும். லைட் ப்ரௌன் நீஸா ஆனால் போதும். ஆமா. பூண்டு போடுறோம். 7 கிலோ பூண்டு. 7 கிலோ பூண்டு. 7 கிலோ பூண்டு. இஞ்சி போடுறோம். 7 கிலோ இஞ்சி. 7 கிலோ இஞ்சி. 7 கிலோ இஞ்சி. பூண்டும் இஞ்சியும் சேம் அளவு? ஆமா, சேம். ஓகேண்ணா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. அது நல்ல மனம், அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் அந்த மாவை வதக்கணும். தக்காளி. தக்காளி 1 கிலோக்கு எவ்வளவு தக்காளி? 1 கிலோக்கு 400 கிராம் தக்காளி. 70 கிலோக்கு தேவையான தக்காளி நம்ம போட்டாச்சு. அது நல்லா வதக்கணும். நல்லா அந்த மனம் வரணும். தக்காளியோடைய போய் அந்த வாசனை வரணும், மணக்கணும். மிளகாத்தூள் 1 கிலோக்கு 10 கிராம் போட போகிறோம். இதுக்கு தேவையானது மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ மல்லித்தூள் போடுறோம். ஒரு கிலோவுக்கு 5 கிராம் மல்லித்தூள் போடும். 1 கிலோக்கு 5 கிராம். 5 கிராம். பிரியாணிக்கு தேவையான மல்லித்தூளும் மிளகாத்தூளும். ஓகேவா? தயிர். 70 பிரியாணிக்கு தேவையானது. 1 கிலோக்கு எவ்வளோ கணக்கு? 1 கிலோக்கு போடலாம். ஆனால் இப்போ வந்து 10 லிட்டர் போட்டிருக்கோம். தேவையான அளவு உப்பு. மல்லி புதினா பெரிய கட்டு 3 கட்டு புதினா, 3 கட்டு மல்லி.
அதே சிக்கனுக்கு அதே தான். சிக்கனுக்கு ஒரு கட்டு மல்லி, ஒரு கட்டு புதினா. ஆஹா, அதான் 70 கிலோ சொல்லிட்டுல, அந்த கணக்கு வந்துடும். பச்சை மிளகா, பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகா. பச்சை மிளகா, பச்சை மிளகா பிரியாணிக்கு தேவையானது எல்லாம் போட்டாச்சு. மசாலா நல்லா கொதிக்கணும். பிரியாணிக்கு தேவையான தண்ணி அவ்வளோதான். இப்போ எல்லாம் போட்டாச்சு. மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் கொதிக்க வைப்போம். அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கணும். வா வா வா, அப்படியா, வா வா. மசாலா நல்லா கொதிச்சிச்சுது. இப்போ பீஃப் போட போகிறோம். 70 கிலோ பீஃப் போடும். 70 கிலோ பீஃப் கறி. 70 கிலோ பீஃப் கறி. பொறுங்க பொறுங்க பொறுங்க. பீஃப் கறி வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம். அரை மணி நேரம் கொதிக்கணும். ஆமாம், அரை மணி நேரம் கொதிக்கணும். எல்லாம் நம்மளுக்கு வருதெல்லாம் கொஞ்சம் எல்ஸு, அதனால் அரை மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 70 கிலோ பீஃப் கறி மட்டும் போட்டு வந்து நல்லா அந்த ஐயானால வந்து அந்த அளவுக்கு வந்து கிண்டுறாரு. இது வந்து 100 கிலோ கூட போடுவாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு. அப்படியே இந்த பக்கம் வாங்குவேன். இங்கே வாங்க, நல்லி நல்லி பார்த்தீங்களா? நல்லி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. பீஃப் நல்லி. ஒரு மூடி போடுறோம். ஒரு அரை மணி நேரம் கொதிக்கணும். அரை மணி நேரம் கொதிக்கணும். கறி வேறு இருக்கு. கறி வேறு. ஓகே. போட்டலாமா? நல்லி 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 பார்த்தீங்களா? நல்லி அப்படியே எங்கள் அப்பா சரியான நல்லியா இருக்கானே. லெமன் சாறு. தேவையான அளவு. இப்போ எதுக்குண்ணா? உலைக்கா? உலைக்கு. ஓகே. எவ்வளோ கிலோ ரைஸ் போடுறீங்க? 70 கிலோ அரிசி. 70 கிலோ ரைஸ் போடுறீங்க? ரைஸ் போடுறோம். ஓகேண்ணா. அதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கீங்க. ஓகே. அரிசி, ரைஸ், அரிசி போட்டுக்கிறோம். நீங்க தான் பேசணும் இப்பா. உப்பு செக் பண்றீங்களாண்ணா? ஓகே ஓகே ஓகே.
கரெக்டாக இருக்கு மாஸ்டர். கரெக்டாக இருக்கா? சூப்பர்ண்ணா. உப்பு வந்து தொண்டைக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கணும், கரைக்கணும். தொண்டைக்கு கரெக்டாக இருக்கணும், இப்போ தான் கரெக்டாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். காரம் எப்படின்னா? காரமும் கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்றது, அதனால் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும் காரம். அதான் ஏன்னா தண்ணி கொஞ்சம் அதிகம் இல்லை. ஆமாம்மா, தண்ணி அதிகம் தான். கொலையிலையும் செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கும். கொலையில் எப்படி இருக்கணும்? கொலையிலையும் உப்பு வந்து தொண்டைக்கு எதமாக இருக்கும். ரைஸ் எப்படின்னா வந்துருக்கணும். ரைஸ் இப்படி பார்க்கும்போது இப்படி கையில் பார்க்கும்போது உடையணும், உடைஞ்சா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எடுப்பா கொடுப்பேன். இந்த மசாலா வெந்திருக்குன்னு எப்படி பார்த்தீங்க? எப்படி தெரியுது? எண்ணெய் நல்லா திரிஞ்சு இருக்கா? ஆமாம். மசாலா நல்லா இருக்கு பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆமாம், மசாலா அந்த இது பார்க்கும்போதே நல்லா இதாக இருக்கு பாருங்க, கிரேவி அப்படியே மாதிரி. ஆமாம், நல்லா ஜூஸியாக இருக்கு ஜூஸியாக இருக்கா? அது மாதிரி இருந்தாவே போதும். எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு அந்த கலர் மாறி இருக்கு. கலர் மாறி இருக்கு. ஓகே ஓகே ஓகே. படிச்ச ரைஸு அதை பரவி விடுங்க. லெவல் பண்றீங்களாண்ணே? மட்டம் ரெண்டுத்தையும் வாங்கணும், ஒன்று இங்கே வச்சிடலாம், ஒன்று அங்கே வச்சிடலாம். இப்போ தம்மு மூட போகிறோம். தம்மு போட்டு ஒரு 20 நிமிஷம், 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விடணும், 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கணும். இழுத்துருங்க இதை. பிரியாணி ரெடியாண்ணா? மேலே பூக்கள் பூத்த மாதிரி இருக்கா? வேற மாதிரி இருக்கு. கரண்டி எடுத்துருவா. உடைக்கிறாங்க பாரு அதை. அடா 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 அடா. வேற லெவல்ண்ணா. ஃபைனலாக வந்து பாய் வந்து பிரியாணி செஞ்சு முடிச்சாரு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்களோட ஸ்பெஷல் பீஃப் நல்லி பிரியாணி வாங்கிடுவோம். அங்கே பார்த்தீங்களா நல்லி எவ்வளோ பிரச்சனை. அப்பா நல்லி பிரியாணி உள்ளே பாருங்களேன், வேற மாதிரி இருக்கா? ஆஹா. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்பெஷல் தவா கறி வாங்கியிருக்கோம். நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உட்காந்தெல்லாம் சாப்பிடுவீங்க, நின்று தான் சாப்பிட முடியும். நிறைய பேர் பார்சல் வாங்கி போகிறாங்க, நிறைய பேர் நின்று சாப்பிட்றாங்க. ஸோ டேஸ்ட்டு நீங்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். எல்லாருமே சொல்லியிருக்காங்க. நான் டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே எங்கள் அப்பா இங்கே பாருங்க. ஆஹா ஆஹா, கறியெல்லாம் வேற மாதிரி இருந்துருக்குங்க. அங்கே பாருங்க, தெரியுதா? சாப்பிடலாமா? பிரியாணி கலரே பாருங்க, செய்யறப்பே வேற மாதிரி இருந்துச்சு. பிரியாணி வந்து வேற ரகம், வேற மாதிரி சரியான சுவைங்க, அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மசாலாவோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்குது, மைல்டாக இருக்குது, ரொம்ப காரம்லாம் சொல்ல முடியாது.
அந்த பீஃபோட ஃப்ளேவர் வந்து நல்லா வந்து பிரியாணியில் இறங்கியிருக்கு. நீங்கள் வெறும் எம்டி பிரியாணி வாங்கினாலும் அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது, வேறு மாதிரிங்க. எதுக்கு இந்த கடை வந்து தாம்பரத்தில் ஒரு பெஸ்ட்டு பிரியாணி இந்த கடையை என்ன சொல்கிறாங்க இப்போ தான் தெரியுது. சூப்பராக இருக்குது, வேறு மாதிரி. இங்கே பாருங்க, அப்படியே வேற மாதிரி அவங்களோட பீஃப் கறியை டேஸ்ட் பண்ணலாம். ஆஹா, இவ்வளோ ஜூஸியாக இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து பீஃப் பிரியாணியோட கறியை இங்கே தான் சாப்பிட்றேன், அந்த மாதிரி இருக்குங்க. இது மட்டன் பிரியாணியா இல்லை பீஃப் பிரியாணியே தெரியல, அந்த மாதிரி டேஸ்ட் வேறு ரகத்தில் இருக்குது. நீங்கள் இந்த தெருவுக்குள்ளே பண்ணிங்கன்னாவே தெரியும், இந்த பிரியாணி வந்து அவ்வளோ வாசம், அவ்வளோ மனம் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அடிக்குது. யாராக இருந்தால் நிப்பாட்டி என்ன கடன் பார்த்து வாங்கி சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அப்படியே இப்படி வச்சுட்டு அடியோடு அப்படி வச்சு நல்லா சுட சுட வர கொடுக்குறாங்களா, அப்பா டேஸ்ட் வந்து அடிச்சுக்க முடியல, அந்த மாதிரி இருக்குங்க. அப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ். நல்லிய பாருங்க, அங்கே பாருங்க. வரேன், இங்கே வா, இங்கே வா இது வரையா. வாடா 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 வாடா. இன்னும் இருக்கு, இங்கே பாருங்க, இன்னும் இருக்கு. எங்க அப்பா, ஆஹா, வர மாதிரி இதுக்குள்ளேயே நல்லா வந்து அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இறங்கியிருக்கு. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து அவங்களோட சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கும் பீஃப் பிரியாணிக்கும் கலர் டிஃப்ரெண்ட்டே பாருங்கள், வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா. அடுத்து பிரியாணி வந்து கரெக்டாக செட்டில்டாக இருக்குது. அதிகம் மசாலா எல்லாமே குழந்தை கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது சிக்கனோட டேஸ்ட் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு பிரியாணியில். பட் எனக்கு இந்த பிரியாணி எனக்கு பீஃப் பிரியாணி தான் பிடிச்சிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பீஃப் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இதோட கறியை டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் பிரியாணியோட கறி வந்து வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இந்த வர ஆஹா, பயமாக இருந்துச்சு. வேற மாதிரி சிக்கன் பிரியாணியில் அப்பா எதுக்கே விட்டாங்க. இப்போ அவங்களோட பீஃப் தவா கறி டேஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த தவா கறிக்காக எங்கேருந்தோ வந்து சாப்பிட்றாங்களாம்மா, அப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நாங்கள் கறி நல்லா வந்திருக்கு. தவா கறி ஓகே தான், நல்லா இருக்கு. டேஸ்ட் வைஸ் குட், சூப்பராக இருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டு பிரியாணியுமே சூப்பராக இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களோட சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.